படி 20 ரக்காயத்து கூடும், அப்படிதானே? 8 ரக்காயத்து கூடுமா கூடாதா சொல்லுங்க. ஆயிஷா அறிவிக்கக்கூடிய, இப்னு அப்பாஸ் அறிவிக்கக்கூடிய இந்த 8+3 10+3 இது மாதிரி வருதா இல்லையா? இது கூடுமா கூடாதா? நீங்க உண்மையான மூமினா இருந்தால் அது கூடுன்னு தானே சொல்லணும். ஒரு நாளாவது குத்துபா பள்ளியில அல்ல சுன்ன ஜமாத் பள்ளி வாசல்ல நாளைக்கு ரசூலாவை பின்பற்றி 8+3, அதுக்கு அடுத்த நாள் இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறாங்க அந்த ஹதீஸை பின்பற்றி 10+3 அல்லது 13+ அப்படி செய்ய முடியுதா? நீங்க கேட்டு பாருங்க. வேண்டாங்க, நீங்க 8 ரக்காத்து 20 ரக்காத்து சரி ரைட்டு இருக்கட்டும், அதுல 1000 சர்ச்சை இருக்கட்டும், எனக்கு புரியல. ஆனா ரெண்டுமே இருக்குது. உமர் காட்டி தந்தது 20, ரசூலா காட்டி தந்தது 8 10 அப்படின்னு இருக்குதுல, ரெண்டையும் நடைமுறைப்படுத்துங்களேன். உண்மையிலே ஒரு உண்மையான மூமினா இருந்தால் என்ன செய்வீங்க? 20 பிதஅத், அது ஹதீஸின் அடிப்படையில் நம்ம தெளிவாகத்தான் சொல்றோம். அது சுன்னத்துங்கிற அடிப்படையில் தொழக்கூடாது. ஒரு பேச்சுக்கு நீங்க ரெண்டும் சரி என்றால், புகாரியுடைய ஹதீஸை ரசூலுல்லாவை நீங்க மதிப்பதா இருந்தா இதையும் ஒரு நாளைக்கு நடைமுறைப்படுத்துங்க, அதையும் ஒரு நாளைக்கு நடைமுறைப்படுத்துங்க. அதுதானே நியாயம். ஆனா நீங்க நடைமுறைப்படுத்துவீங்களா? ஒரு காலத்திலையும் படுத்த மாட்டீங்க. அப்போ உங்களுக்கு வாயளவுலதான் கண்மணி ரசூலுல்லாவை பின்பற்றுங்கன்னா கசக்குது, உங்களுக்கு கடுமையான கசப்பு. சும்மா நாங்க பொழுது வரோம், ரசூலா மேல பிரிய வைக்கிறோம், ரசூலா மேல பிரிய வைக்கிறோம், பிரிய வைங்க, அதை வெளிப்படுத்துங்க. ரசூலா 8+3 தொழுது நான் தொழுது காட்டுறேன், ஒரு நாள் இல்ல நான் ஒரு நாள் நான் தொழுகிறேன் அப்படின்னு நீங்க காட்டுங்க. ரமலான்ல தான் ரசூலா அப்படி தொழுதுக்கிறாங்க, ரமலான் அல்லாத மார்க்கம் தொழுதுக்கிறாங்க. ஆயிஷாவுடைய ஹதீஸ்ல தெளிவா வரும், ரமலான்ல தான் இப்படி தொழுதுக்கிறாங்கன்னா அந்த ரமலான்ல ஒரு 10+3 தொழுதுங்களேன், அப்படி ஒண்ணு வழி காட்டுங்களேன். ஏன் காட்ட மாட்டேங்கிறீங்க? தெரியும், உங்களுக்கு சத்தியம் தெரியும், இருந்தாலும் மக்கள்கிட்ட சொல்லிடக்கூடாது. ஏன்னா நஜாத்துக்காரன் முந்திட்டான், அவன் கருத்தெல்லாம் சரின்னு ஆயிடக்கூடாது. இந்த பயம்தான், மக்களை பற்றி உள்ள பயம்தானே தவிர படைச்சவனை பற்றி உள்ள பயம் இவங்களுக்கு இல்லை. ரசூலுல்லாவை பற்றி அந்த வெளியில பேசும்போது ரசூலுல்லா முஹப்பத்தும் வாங்க, உண்மையிலேயே முஹப்பத் இல்லை. இதுதான் அவங்க பயான்ல இருந்து நம்மளுக்கு தெரிய வரக்கூடிய கருத்து. நாம அல்லாஹும் ரசூலும் எப்படி காட்டி தந்தார்களோ அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கைகளை, இந்த ரமலானுடைய இபாதத்துகளை நம்ம கழிப்போம். வல்ல அல்லாஹ் நம்ம அனைவர்களுக்கும் அருள் செய்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.